இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு எம் மோகன்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, திரு ஆர் காமராஜ் அவர்களே, ராதா இன்ராஜ் அவர்களே மற்றும் ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு வி டி சங்கர சுப்பாராஜ் அவர்களே, தேசிய நேதாஜி சுபாஷ் சேவை மாநில தலைவர் வழக்கறிஞர் வி மகாராஜன் அவர்களே, கட்சியை சேர்ந்த திரு சுமன் தேவர் அவர்களே, திரு மாரிஸ் அவர்களே. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதிமுக மேடையில் ஆனந்த், முத்தையா ஆகிய இரு தொண்டர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார். இபிஎஸோட சுற்றுப்பயணத்தில் தொண்டர்களிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலுக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ரவீனா, விருதுநகர் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரடி பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த பொழுது அதிமுகவினுடைய ஒரு மோதல் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த ஐயம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் ஜல்லிப்பட்டியை சேர்ந்த முத்தை ஆகிய இருவர் ஒருவருக்கொரு மோதிக்கொண்டதன் காரணமாக இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து மோதிக்கொண்டவர்களை காவல்துறை பலமுறை தடுத்த போதும் தொடர்ந்து மோதல் என்பது நீடித்தன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் அருகிலேயே இந்த மோதல் சம்பவம் என்பது அதிமுகவினுடைய பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி செந்தில்குமார்.